அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கேள்வியில இறைவனது சான்றுகள் நம்மிடத்தில்ங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. நம்ம கவனக்குறைவாக இருக்கிறது, அதனால இதை நினைவூட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் தஆலா வாழ்வியல் வழிகாட்டியாக உலகத்தில் வாழ்கிற மனித அனைவருக்குமே இந்த திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வேதமாக அனுப்பிச்சிருக்கான். அதில் எல்லா விதமான விவரங்களும் தெளிவாகவே இருக்குது. அதாவது எதையுமே எதையுமே இது விடுவிட்டு போனது மாதிரி எதையுமே நம்ம சொல்ல முடியாத அளவில் இது இறுதி வேதமாக இருக்கிறதுனால எதையுமே விட்டு வைக்காமல் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே நமக்கு விளங்குற மாதிரியான அளவில் சொல்லியிருக்காங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி வேதம் வந்ததுனால அவங்கள இதை நடைமுறைப்படுத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு அத்தாட்சிகளையும் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. சில இது நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அணுகிறதுங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க காலத்துலேயும் முடிஞ்சிருச்சு. 1400 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டா கூட இன்று வரைக்கும் உலகில் எல்லாத்துக்குமே இதுதான் வேதம். இதை தவிர வேற எந்த வேதமும் 1400 வருஷத்துக்கு அப்புறமா வரல. அந்த காலத்தில் இதனால இதை எல்லாருமே அனைவருமே பின்பற்றிய கடமைப்பட்டிருக்கோம். சில பேருக்கு அசால்ட்டா இருந்தாலும் கூட இது விவரம் தெரிஞ்சனாக்கா கண்டிப்பாக இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் முதற்கொண்டு ஆராய்ச்சிக்கு புராணத்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சில புலப்படாத செய்திகளை எது மூலமாக அறியறாங்கன்னு சொன்னால் புராணத்தை பார்த்து தெரியுதா நிறைய பேட்டிகளில் நம்ம பார்க்குறோம். நமக்கு சில மீடியாக்களில் வருது தான் நம்ம தெரிய வருது. இன்னும் நம்ம இவருடைய அத்தாட்சிகளை பற்றியோ அதை பற்றி நம்ம அதோடைய இதை நம்ம எதுவுமே தெரியாமல் இருக்கிறது நம்முடைய பலகீனம் தான். அது பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உங்களுக்கு ஒரு வேதத்தை அருளியுள்ளோம், அதில் உங்களுக்கான நற்போதனைகள் உள்ளது, சிந்திக்க மாட்டீர்களா? 21வது அத்தியாயத்தில் 10வது வசனமா சொல்றான் அல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு சொன்னா நம்ம சிந்திக்க சொல்றான். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா எல்லாமே மேலோட்டமாகவே போறதுனால இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதது பெரிய வேதனையான விஷயம். அது பாருங்க, உன்னதத்தில் எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். அவர்கள் இக்குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அதாவது அவர்கள் உள்ளங்கள் மீது அதற்கான பூட்டுகள் கூடவா என்று அல்லாஹ் கேட்கிறான். எதில் கேட்கிறான்? 47வது அத்தியாயம் 24வது வசனத்தை கேட்கிறான். அப்ப பூட்டுகள் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதா இருக்கோங்கிறது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த அளவுல இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொருத்தையும் நம்ம ஆராயணும். குர்ஆன் எடுத்து பார்க்கலாம். ஏதாவது நமக்கு அரபி தெரியும்னா கூட தமிழாக்கத்தை பார்க்கலாம். தமிழாக்கத்துல இல்ல விளக்கங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியலன்னா தெரியாத பெரியவங்கள்ட்ட கேட்கலாம். ஆளுங்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள்ல ரொம்ப இதாக இருக்கிறதுனாலதான் பல சங்கடத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். பாருங்க, 51வது அத்தியாயம் 20-21 வசனத்துல உறுதியாக நம்புவர்களுக்கு பூமியில் பல சான்றுகள் உள்ளன, ஏன் உங்களிடம் கூட உங்களுக்கு புலப்படுவது இல்லையா? என்ன எப்படி நம்மளே கேட்கிறோம், உங்கள்கிட்டயே இருக்குது, உங்களுக்கு சான்று வெளியே தேடுறதுனால உங்ககிட்டயே இருக்குது அப்படிங்கிறாங்களா? அப்ப நமக்கு நம்மளை பத்தி நம்ம ஏதாவது நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? என்னமோ போறோம், காலையில் எந்திரிக்கிறோம், போறோம், மறுபடியும் தூங்குறோம், இது மாதிரி நம்ம இருக்கணும் ஒழிய நம்ம எதை பத்தியுமே நம்ம சிந்திக்காது. நம்மளுடைய வேதனையான விஷயம்தான் அது. அல்லாஹ் தஆலா நம்மளை தினமும் நம்மளுடைய உயிரை கைப்பற்றது விஷயம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம அதை எப்படி கைப்பற்றுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே நமக்கு அந்த வசனத்தை படிச்சோம்னாக்கா நமக்கு பலப்படும். எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, உறங்கும் போது உயிர் கைப்பற்றப்படுகிறது, உயிர்கள் மரணிக்கும் போதும் மரணிக்காமல் உறக்கத்தில் இருக்கும் போதும் அவற்றை அல்லாஹ்வே கைப்பற்றுகிறான். யாருக்கு மரணத்தை விதியாக்கி விட்டானோ அவற்றை அவன் பிடித்து வைத்துக் கொள்கிறான். மற்றவற்றை நிர்ணயிக்கப்பட்ட தவணை வரை அனுப்பி விடுகிறான். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. அல்குர்ஆன்ல 39வது அத்தியாயத்தில் 42வது வசனம். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க அது. அதாவது நமக்கு நம்ம என்னமோ தோகம் எந்திரிக்கிறோம் போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கணிப்புல இருக்கிறது விளங்கணும். முதல்ல நமக்கு தூக்கம் சொன்ன சாதாரணமா வரல. அதை எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு பாருங்க. அதாவது நம்ம எல்லா பேருக்குமே உண்டு ஒரு பெரிய கூட்டமான நெரிசலான ஒரு அதிகமான சத்தம் உள்ள இடங்கள்ல போய் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு தூக்கம் மிகிக்குது. மிகிச்ச உடனே என்ன பண்றோம், அப்படியே கொஞ்சம் கண்ணு அசைறது. ஆடினோடனே அப்படியே சவுண்டு கேட்கறது கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. அப்படி மொத்தமும் கட் ஆயிருது. அப்படி கண்ணு மொத்தமா மூடிடுது. அதுக்கப்புறம்
காது வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அது மொத்த சவுண்டுமே இல்லாமல் போயிடுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க திரும்ப முடிக்கிற வரலாம் அல்லாஹ் தாலா வந்து உத்தரவு வர வரலாம் நீங்க தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. உத்தரவு வந்து எந்த நேரத்தையும் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு நிமிஷத்துல வரலாம், 5 நிமிஷத்துல வரலாம், 1 மணி நேரத்துல வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேணாக்கா டக்குனு முடிக்கலாம். முடிக்கும் போதே வந்துட்டு நமக்கு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த சவுண்டுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ நல்லா நம்மளே உணரலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு தூக்கம் வருது. நல்ல நாலு ஒரு 10 பேரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அது பேச்சு ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம கண்ணை அசருது. அசர்ந்து அடுத்தாப்புல காது வழியா கேட்கிற செய்தி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது. மங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தாப்புல கண்ணு தூக்கம் வந்து தூங்கிடுவோம். தூங்கிட்டு பிறகுதான் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சா இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு அவன் எந்திரிக்கும் போது தான் நமக்கு தெரியுது. அப்ப நமக்கு வந்து திரும்பி வருது. அல்லாஹ் தாலா என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு இருந்து உள்ள இது ரூகை மட்டும் வச்சுட்டு நமக்கு மூச்சு இருக்கும். கை எல்லாம் கழுத்து கூட வந்து தூங்கும்போது கொஞ்சம் தொங்கிரும். கழுத்து கூட கொஞ்சம் சில நேரத்தில் தொங்கிரும். அது இப்படி நீட்டமா இருக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அது அப்படியே ஒரு இது வரும்போது அல்லாஹ் தாலா வந்து ஒவ்வொரு சுவிட்சா ஆஃப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அது நமக்கு நம்ம கண் கூட நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் தெரியும். ஒருத்தர் சொல்லித்தான் தெரிய வேண்டியது நமக்கே தெரியும். அதாவது எந்த அளவுக்கு பண்றாங்கனாக்கா நமக்கு அப்படியே கண்ணு அசரும் கண்ணுடையது அப்படியே மூட ஆரம்பிச்சிடும். அப்புறம் காதுல கேட்டு இருக்கிற விஷயம் அப்படி கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சவுண்டுகளும் கொஞ்சம் மொத்தமும் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகிட்டப்ப கூட அந்த பேச்சா இருக்கும் பாடுற சவுண்டுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம காதுகளை அப்படியே எல்லா தலா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப எல்லாம் அது மாறிடுது. உங்களுக்கு உள்ள உடல்ல இருக்க எல்லாமே மாறிடுது. உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டங்கள்ல இருந்து எல்லாமே இதய உதிர்ப்புல இருந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து எப்ப நிப்பாட்டுவான்னு சொன்னா கடைசி நேரத்தை தான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான். எப்பன்னா நம்ம முகத்துக்கு தான். அப்ப அது முதல்ல புரியும் முதல்ல. அப்ப எல்லாம் இந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம திரும்ப நம்மளே அரைஞ்சாலே போதுங்க. நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க அவசியமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பாருங்களேன். இப்போ ஒவ்வொரு இதுலையுமே வந்துட்டு அல்லா தாலா ஏகப்பட்ட அத்தாட்சிகள் வச்சிருக்கான். ஒட்டகத்தை பாருங்கிறான், கால்நடைகளுக்கு வந்து பால் எப்படி வருங்கிறத வந்து வழங்க கொடுக்குறான். இதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம இருக்கிறதுனாலதான் வந்துட்டு என்னன்னாக்க நம்ம எல்லாமே வந்து இலகுவா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாவுடைய நியாமத்தை நம்ம அருள்கொடையை வந்து நினைச்சு பார்க்கணும். நம்ம நினைச்சு பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து இதாத்த சிந்திச்சாத்து அல்லாவுடைய அச்சம் வரும் உங்களுக்கு. அல்லாவுடைய அச்சம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த இதெல்லாம் வந்துகிட்டு நடைமுறைப்படுத்தி இதெல்லாம் எப்படி நமக்கு வந்துச்சு, எப்படி கிடைச்சிச்சு? இது வந்து அப்படியே தோணுதா? இது இயற்கையா நடந்ததா? பாருங்க, நம்ம உள்ள உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் பார்த்தா சும்மா பின்னி படைஞ்சு கிடக்குது. நீங்க ஒரு செல்லுல சார்ஜர்ல இருக்க ஒரு வயல் போய் பின்னிக்கிட்டா கூட அதை எடுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுவான். அல்லாஹ் தாலா வந்து எத்தனையோ 100 கிலோமீட்டர் இருக்குதான் அந்த உள்ள உள்ள நரம்புகளுடைய லென்த்து சொல்றாங்க. அப்ப அதே பின்னல் இல்லாம அத்தனைக்கு ரத்தம் பாஸ் பண்ணி கரெக்டா போக்குவரத்து வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம அல்லாவுக்காக நம்ம சுக்கு செய்ய வேண்டாமா? அல்லாஹ் நன்றி செலுத்தோடு நம்ம கடமை இல்லையா? அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்சி வழிபடி நம்ம செயல்படுத்தி ஆகணும். ஒவ்வொரு இதுலையும் உள்ளட்சத்தோடு இருக்கணும். மக்களோட இணக்கமா வாழணும். அல்லாஹ் தாலா அருள் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.